எதை மனிதன் செய்யக்கூடாது என்று கர்த்தர் வைக்கிறார், அதை செய்யாது இருக்கிறத அது என்னத்தான் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி. இங்கு விதவைகளுடைய வீட்டுக்கு போகாதீங்க, அவர்களை பட்சிக்க போகிறீங்க. பரிசேயரே, வேதபாரகரே, மாயக்காரரே, நீங்கள் மாயக்காரன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எங்கள் ஆலயத்திலெல்லாம் பரிசுத்தவனாக இருப்பாங்க. அந்த மேலே இருக்கிற வஸ்திரம் தான் அவர்களுக்கு அடையாளம். அந்த வஸ்திரத்தை கழட்டினா சர்வ சாதாரண மனுஷன், புனிதன் அல்ல, அவன் மனிதன். மனிதனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவள் வீட்டுக்கு போனால் இவன் மிருகமாக மாறிடுறான். ஏன் அவனுக்கு விதவைகளுடைய வீட்டுக்கு போனோம்? அவர்களை பட்சிக்க போகிறீர்களா? பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது அந்த காலத்தில். அந்த காலத்தில் மட்டுமில்லை, இந்த காலத்துலேயும் வேதம் என்ன சொல்ல, நீயும் வீட்டுக்குள்ளே போ, அறை வீட்டுக்குள்ளே போய் பிரவேசித்து கதவை தாளடைத்து அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா கேட்பார், உன் வெளியரங்கமான பலன் கொடுப்பார். நீ ஜெபம் செய்ய வேண்டியது உன் வீட்டிலிருந்து நீ ஜெபம் செய். அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அது ஜெபத்தில் ஆரம்பித்து தான் கடைசியில் அது எங்கெங்கேயோ போய் முடிக்கிறது. ஆராதனையில் ஆரம்பித்தது தான் ஆரோனை தேடி போன ஜனங்க அம்மனமாக்கப்பட்டது தான் மிச்சம். இதெல்லாம் கடைசி நாட்களில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இப்படி ஜெபம் செய்தால் எப்படி உங்களுக்கு பலன் வரும்? போகக்கூடாத இடத்துக்கு போகிறீர்களா? நீங்கள் போகிறதுனால அங்கு இடரல் உண்டாகுதா? அல்லது இடரல் உண்டாக்கத்தக்கதான இடத்துல நீங்கள் போகிறீங்களா? பார்க்கணும். நம்ம போய் இறங்குற சில இடங்களில் நம்ம கண்டு ஜனங்க ஈர்க்கப்படக்கூடாது என்பது வேதம் சொல்லுகிறது. ஈர்க்கப்பட வேண்டியது கர்த்தர், அவர்கள் சந்திக்கப்பட வேண்டியது கர்த்தர், அவர்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை. வேறு எதுவுமே அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. பார்வைக்காக நீனே நேரம் ஜெபம் பண்ணுகிறது பரிசீலனை வழக்கமாக இருக்கிறது. இந்த சகரியா என்ற மனுஷன் இதற்கெல்லாம் காக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று நான் சொல்ல வருகிறேன். விதவைகள் வீட்டுக்கு போகிறது கிடையாது, அவர்களை விசாரிக்கிறது கிடையாது. இது இல்லை விஷயம். விதவைகள் வீட்டுக்கு போகலாம். எப்படி போகலான்னா, ஒரு குழுவாக ஒரு 2 மூப்பர்களோடு போய் ஒரு பாஸ்டரு அவங்க வீட்டு அம்மாவோடு இல்லை மூப்பரோடு போய் பார்த்துட்டு வரலாம். தூய தேவ பக்தி இது. ஆறு இல்லாத டைமில் நீ தனியாக போகிறன்றப்போ அது அவ்வளோ சரியாக இல்லை. நீ விதவைகள் விட பட்சிக்க போகிற அதிக ஆக்கினை கிடையாது. அதனால்தான் யாக்கோபிலே வாசிக்கிறோம், அதிக ஆக்கினை அடையாதபடிக்கு அநேகர் போதகர்களாகாது இருப்பீர்களாக. எல்லாரும் ஊழியம் செய்யலாம்னு ஆசைப்படலாம், ஆனால் அது வழிமுறைகள் இருக்கிறது. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, ஜெபத்தை குறித்து சொல்ல